அடுத்து யாரு? ராஜ்சமி ராம்ஸா ராஜாசாமி ராம்ஸ். ராஜாசாமி ராம்ஸ். இந்த வாட்டியும் நம்ம தான் கால் பண்ணுறேன். என்கிட்ட டாஸே கொடுக்க மாட்டீங்களா? எல்லா வாட்டியும் நாங்களே தான் சொல்லணுமா? குல்னா கிங்ஃபிஷ். இந்த வாட்டி பேட்டிங் எடுத்துருக்காரு கேப்டன். ஏன்னா போன வாட்டி பவுலிங் சூஸ் பண்ணி தோத்துட்டோம், அதனால இந்த வாட்டி பேட்டிங் எடுத்துருக்காரு நம்ம டீம் கேப்டன். ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டா? செம்ம காஜ் இந்த மேட்ச் இருக்கு. பவுலிங் ஆக்ஷன் செம்மையா இருக்குது எனக்கு. பேக் ஃபுட்டில் ஒரு டிரைவ் ஆட்டிருக்கோம் ஜாவேத் ஓவரில். டீமோட ஃபர்ஸ்ட் ரன்னே தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. அடுத்து இஸ்லாம் ஓவரில் ஒரு புது விதமான ஷாட்டாக இருக்குது இது. பேக் ஃபுட்டில் ஃப்ரண்ட் ஃபுட்டில் அந்த தேர்ட் மேன் திசையில் அடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் ஐடியல் டைமிங் 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4 கிடைச்சிருக்கா? எஸ், 4, ஃபர்ஸ்ட் 4 இந்த மேட்ச்சில். ஹுசைன் சிங்கிள் நினைக்கிறேன், சிங்கிள் தான். 2 அவுட்னா டேரக்ட் டச் வச்சுருவாங்க. ஆக்ஷன் வித்தியாசமாக இருக்கு. சிறான ஷாட், ஐடியல் டைமிங். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் போன மேட்ச் மாதிரி பக்கத்தில் நின்று இருந்தான், கையில் போய் விழுந்துருக்கோம். ஒரு மாதிரி செக்கிங் மாதிரியே போடுறானே. 12 பால்ல 20. ஒரு ஷார்ட் பால், டைமிங் ஏர்லி தான் இருந்தாலும் கிட்டக்கையும் யாரும் இல்லை, லாங்லையும் யாரும் இல்லை. அந்த இடம் செம்மைய காலி இடம் அது, அதனால 4 கிடச்சிருக்கு. இருந்தாலும் புவர் டைமிங் தான் அது, பார்த்திக்கணும் அதை. அடுத்தும் ஒரு ஷார்ட் பால். ஐயா அவுட். இந்த வாட்டி லேட். போன வாட்டி ஏர்லின்னு கொஞ்சம் சீக்கிரம், அந்த வாட்டி லேட்டாக இருக்கே. சும்மா கேட்போம், சும்மா தானே இருக்கு ரிவ்யூ. அம்பேர் கரெக்டாக தான் கொடுக்குறானுங்க, இருந்தாலும் சும்மா கேட்டு வைப்போமேனு கேட்குறேன். இன்னும் நிறைய ஆக்ஷன் ஆகுது. நோ பால் இல்லை, கரெக்ட் பாலு. எஜ்ஜோ. சரியான டீவியேஷனாக இருக்கு. இதை வச்சே சொல்கிறான் நம்மளுடைய அவுட்டுன்ட்டு. ஆக்கா யாரையா பட்டருக்கு கிளியராக காட்டி கொடுத்துச்சு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ட்டானுங்களே. அவ்வளோதான், அவுட்டு தான் தெரியும். நீங்கள் சும்மா தான் கேட்டு போகிறேன். இந்த மேட்சாவது பவுலிங் தருவாங்களா? எஸ், இந்த மேட்ச் தந்துருக்கானுங்க பவுலிங். 10 ஓவர் போட்டானுங்க அவனுங்களே. 11வது ஓவராக கொடுத்துருக்கானுங்க எனக்கு ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறோம் இந்த டோர்னமெண்ட்டில். செம பால், படவே இல்லை. இருந்தாலும் சும்மா கேட்ட உண்மைன்னு கேட்குறேன். அம்பேர் தரல, ரிவ்யூ கேட்கலாமா? வேணாம், எதுக்கு? அவுட் இல்லை, நமக்கே தெரியும். சிறான யாக்கர் அவுட் ஆகுது. செம்ம யாக்கர் இது. மிடில் ஸ்டெப் கிட்ட தான் பிச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கேட்குறோம், ஏன்னா இது வந்து போன வாட்டி சும்மா தான் கேட்டுருவோம். இந்த வாட்டி சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிச்சாகி லைட்டாக இன்ஸ்விங் ஆனாலும் லெக் ஸ்டிக்கில் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, பிச்சே லெக் ஸ்டிக்கா? இப்போ வெளில போதா? எஸ், கிளியர்லி மிஸ்ஸிங். அம்பேஸ் கால் வந்தால் கூட அம்பேர் அவுட்டு தரல, அதனால் விக்கெட் இல்லை தான். சும்மா கேட்டு வைப்போமே. இவ்வளோ கேப் இருக்குது. நாட் அவுட். ஓகே ப்ரோ. அடுத்து ஒரு பவுன்ஸ் ஸ்டாப்பேஜ் ஆகி பின்னாடி போயிடுச்சு. 4 தான் நினைக்கிறாங்க, எவனுமே இல்லை. 4 தான். நமக்கு லக்கே இல்லாத மாதிரி இருக்கு. அடுத்து ஒரு யாக்கர் கையில் விழுந்திருக்கா? எஸ், விக்கெட். கிடச்சிருச்சு ஒரு வழியாக விக்கெட். ஹுசைனோட விக்கெட் எடுத்துருக்கோம். அடுத்த பால் சிறான யாக்கர். இது மிடில் ஸ்டிக்கெட் தான் நினைக்கிறேன். எஸ், அம்பேர் அவுட்டு கொடுத்துட்டான். விக்கெட். அவனுங்க சைட்லேருந்து ரிவ்யூ எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். பேசிகிட்டு இருக்கானுங்க 2 பேரும். ரிவ்யூ எடுக்கலாமா வேணாமான்ட்டு. இல்லை, எடுக்கல ரிவ்யூ. விக்கெட் கிடச்சிருக்கு, 2வது விக்கெட். ஐயோயோ, சிறான இன்ஸ்விங்கு, செம்ம பால். ஷரீஃபுல் இஸ்லாம் டக் ஃபெடப்பில் இருக்கான். இதுவும் இன்ஸ்விங் யாக்கர் தான், கையில் விழுந்திருக்கா. ஐயோ டே, கொஞ்சம் டைவ் வச்சு பிடிச்சிருக்கலாமேடா. என்னடா நீங்கள் ஃபீல்டிங் பண்ணுறீங்க, எஃபர்ட்டே போட மாட்டீங்களா? ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிடறாங்க. இதாவது கேட்சா? நின்ட்டான். இதாவது கொஞ்சம் முன்னாடி பிச்சா இருக்குன்னு சொல்லலாம். அது ஆனால் கை கிட்ட தான் பிச்சாச்சு. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டம்பை மிஸ் ஆயிடுச்சு பாலு. அடுத்த ஒரு இன்ஸ்விங், இதையும் தூக்கி அடிச்சிருக்கானா. இதுவும் அதே மாதிரி பிடிப்பானா, முன்னாடி பிச்சாய் புஷ்டாம்பா. இந்த வாட்டி லோ கேட்ச். விக்கெட், 4வது விக்கெட் நமக்கு. செம பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச். ஐயோ, ஆஃப் கட்டர், ஸ்லோயர் ஆஃப் கட்டர்.
படலை தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்குறேன். நான் மாதிரி பவுலிங் இன்னைக்கு 131 ஆல் அவுட் ஆகிட்டானுங்க. 39 ரன் பேசத்தில் வின் பண்ணிருக்கோம். அன்றைக்குமா நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச் நினைக்கிறேன். 4 விக்கெட்டு, ஒரு 25 ரன்னோ 28 ரன்னோ நம்ம அடித்தேன். ஆமாம், நம்ம தான் மேன் ஆஃப் த மேட்ச். மிஸ்டர் நோபுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்சு. $1000 கொடுக்குறாங்க மேன் ஆஃப் த மேட்சா. எவ்வளோ ரன்னு? 24 ரன்னு, 4 விக்கெட்டு. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான். Very good.